வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஈசிஆர் பரமன்கேணி அடுத்த பேர்ல் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான ஒரு 5 கிரவுண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஈசிஆர் நியூ ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க போகிறோங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா 30 அடி அகலமான ரோடு. இந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பேர்ல் பீச் இருக்குது. இந்த காம்பவுண்டு சுற்றிலும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே விஐபி இருக்கிற ஏரியாங்க. இந்த ரோடு ஃபுல்லாகவே அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆக்டர்ஸ், அதுபோல் எல்லாம் மினிஸ்டர் அதுபோல் இருக்கிற ஏரியாங்க. இது நல்ல ஒரு சூப்பரான ஏரியா. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நான் இடம் வாங்குறது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஏரியா. இந்த ஏரியாவில் தான் நம்ம ஒரு 5 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்துருக்குங்க. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதை பாருங்கள், ஈசிஆர் ரோடு நியூ ஈசிஆர் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுதாங்க நம்ம நியூ ஈசிஆர். ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பீச்சிலேருந்து ஏற்கனவே சொன்னால் போல் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஒரு பீச் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ ஒரு வில்லாஸ் பண்ணுறதுக்கோ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 5 கிரவுண்டு, ஃபுல்லி ஃபென்சிங்கு, போர்வெல், இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. நமக்கு இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருதுங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 80 அடிக்கு மேலே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. இது பார்த்திங்கன்னா இபிக்கு ஒரு சின்ன ஒரு பில்லர் போட்டிருக்காங்க. இபி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க, 3 ஃபேஸ் வாங்கியிருக்காருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. மோட்டார் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளவே இருக்குது. இது உள்ள சேஃப்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தென்னை மரம், அதாவது கன்றுகள் வச்சுருக்காங்க. தென்னை கன்றுகள், மாங்கன்று அது போல் வச்சுருக்காங்க. இதான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு பேக் வாட்டர் வருங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பீச் வியூ தெரியும். ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. இது ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் இப்போ இதுதான் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல அழகாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்கிறாங்க ப்ரைஸு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய விலை 1750 ரூபா சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 கிரவுண்டுங்க. 1750 ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது பாருங்கள், நம்ம பேக் வாட்டர், இந்த நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் இந்த பேக் வாட்டர் ஓடுது பாருங்கள். நல்ல வியூ சூப்பராக இருங்க. நல்லா அப்ரூவல். அடுத்தது பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்காரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அப்ரூவல் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக செட்டிங்காக இருக்குது. பக்கத்தில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பாருங்கள். அது அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காம்பவுண்டு இது இல்லை. காம்பவுண்டுக்கு அடுத்தது அங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் பீச்சு. ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங். அது அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 75 கிலோமீட்டர் வருங்க. பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க. நீங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி போகிறப்போ பேர்ல் பீச்சுன்னு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஸ் போட்டு அதை சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி. இது போல் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.